கேரள மாநிலம் குமுளியைச் சேர்ந்தவர் அன்னக்குட்டி. இவருக்கு 55 வயதில் ஷாஜி என்ற மகனும் 52 வயதில் ஷிஜி என்ற மகளும் உண்டு. இவர்கள் இருவரும் தாய் அன்னக்குட்டியை வீட்டில் இருந்து துரத்திவிட்டுள்ளனர். சாலையில் அனாதரவாக கிடந்த அன்னக்குட்டியை குமுளி சப் இன்ஸ்பெக்டர் மணி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோட்டயம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளார். பின்னர் எஸ்ஐ மணி அன்னக்குட்டியின் மகன் ஷாஜிக்கு போன் செய்து தாயின் நிலை குறித்து கூறியுள்ளார். அப்போது ஷாஜி தான் பசியில் இருக்கும் தனது நாய்க்கு உணவளித்துக் கொண்டிருப்பதாகவும் இப்போது மருத்துவமனைக்கு வர முடியாது என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதற்கிடையே அன்னக்குட்டி இறந்தும் போனார். மகன் மகளின் அலட்சியத்தால் மனதளவில் பாதிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் மணி தனது சொந்த தாயைப் போல அன்னக்குட்டியை அடக்கம் செய்ய முடிவு செய்தார். இதையடுத்து அன்னக்குட்டியின் உடலை குமுளி பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு சென்றார். அங்கு ஏராளமான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஆலயத்தில் வைத்து கிறிஸ்தவ முறைப்படி சடங்குகள் நடத்தப்பட்டு உடல் அடக்கமும் நல்ல முறையில் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர் மணியே சொந்த தாய் போல இறுதிச் சடங்கினை நடத்தினார். இறுதிச் சடங்கில் இடுக்கி மாவட்ட ஆட்சியர், துணை ஆட்சியர் இருவரும் கூட பங்கேற்றனர். ஆனால் இறுதிச் சடங்கு நிகழ்வுக்கும் அன்னக்குட்டியின் மகனும் மகளும் வரவில்லை. தாயின் முகத்தை கடைசியாகவும் பார்க்கவில்லை. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். முன்னதாக இருவரையும் அரசு பணியில் இருந்து நீக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குமுளி பஞ்சாயத்தில் தற்காலிக பணியில் இருந்த ஷிஜி உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டார். குமுளி கேரளா வங்கியில் கலெக்ஷன் ஏஜென்டாக பணிபுரியும் ஷாஜியும் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளார். இதற்காக போலீசாரிடத்தில் வங்கி நிர்வாகம் அறிக்கை கேட்டுள்ளது. தாயை அலட்சியப்படுத்துபவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டா என்ன?